ரொம்ப நாளுக்கு அப்புறமேட்டு வந்து லாங் வீடியோ வந்து அப்லோட் பண்றேன். லாஸ்ட்டா அண்ணா என்கேஜ்மெண்ட் வந்து அப்லோட் பண்ணது. அதுக்கப்புறம் எனக்கு வீடியோ எடுக்க சுத்தமா டைம் இல்ல. ஒர்க்கு, ஹெல்த்து அதுக்கப்புறம் வீட்டு வேலை அப்படின்னு சொல்லிட்டு டைம் போயிடுது. இன்னைக்கு ஒரு ஃபங்ஷனு எங்க மாமா பொண்ணுக்கு என்கேஜ்மெண்ட் வேளச்சேரியில வச்சிருக்காங்க. அதுக்கு தான் நான் வந்து கிளம்பிட்டு இருக்கேன். இந்த ஃபங்ஷன் கிளம்பும்போது நான் நைட்டே வந்து ப்ரிப்பேரா இருந்தேன். இதுதான் வந்து வியர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரெஸ்க்கு ஏத்த மாரி ஜுவல்ஸ் எல்லாமே நான் செட் பண்ணிட்டேன். பட் அது வந்து பார்த்தீங்கன்னா, அந்த சோக்கர் எனக்கு செட் ஆச்சு. இதுக்கு இயரிங்ஸ் வந்து குடுத்துருந்தாங்க. சின்னதா அது எனக்கு சுத்தமா செட் ஆகவே இல்ல. எனக்கு சின்னதா கம்பல் போட்டா செட் ஆகும். பட் இந்த கம்பல் எனக்கு செட் ஆவல. இந்த ட்ரெஸ்ஸுக்கும் இதுக்கும். ஜிமிக்கி மாரி போட்டா நல்லாருக்கும்னு நெனச்சேன். ஸோ இதுக்காக போயிட்டு நான் ஒரு கம்பல் வந்து வாங்குனேன் ப்ளூ கலர். அதுவுமே இந்த சோக்கருக்கும் அதுக்கும் செட் ஆவல. நான் ஒண்ணு சூஸ் பண்ணேன். பட் அங்கருந்து கெளம்பும்போது இது வந்து எனக்கு ஓகே ஆச்சுன்னு சொல்லிட்டு போட்டு கெளம்பிட்டேன். ஃபங்ஷனுக்கு நானும் அம்மாவும் தான் கெளம்பியிருந்தோம். வீட்லருந்து ஒரு 3 மணி போல கெளம்பிட்டோம். 6 மணி ஃபங்ஷனு. பட் நாங்க ஊருக்கு முன்னாடி கெளம்பி சீக்கிரமாவே போயிட்டோம். நான் வந்து மேக்கப்லாம் அவ்வளவா போடவே இல்ல. ட்ரெடிஷனல் லுக் வந்து பிடிக்கும். அதுக்காக மேக்கப் போட்டு அப்பிக்கிட்டு இருக்கிறது எனக்கு சுத்தமா பிடிக்காது. அதனால சிம்பிளா வந்து சன்ஸ்கிரீனு, லைட்டா தான் லிப்ஸ்டிக் போட்டேன். வேற எதுவுமே நான் போடவே இல்ல. அதுவும் நான் வீட்ல இருந்து மண்டபம் போறதுக்குள்ள ஃபுல்லாவே கலைஞ்சிடுச்சு. அதுக்கப்புறம் சன்ஸ்கிரீன் மட்டும் எடுத்துட்டு போனேன். ஃபோட்டோ ஷூட் வந்து எடுக்கும்போது லைட்டா வந்து போட்டுக்கலாம் அப்படின்னு. வேளச்சேரியில அக்ஷம் ஹோட்டல்ல தான் வந்து இந்த ஈவென்ட் வந்து பண்ணியிருந்தாங்க. இந்த கார் வந்து நல்லா இருந்தது. இங்கேருந்து ஒரு ஃபோட்டோ எடும்மா சொல்லிட்டு எங்க அம்மாவ எடுக்க சொன்னேன். அவங்க ஃபோட்டோ எடுக்க சொன்னா வீடியோ வந்து எடுத்துட்டாங்க. சரி கிளிக் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் வந்துட்டேன். நாங்க போம்போது தான் எல்லாமே டெக்கார் பண்ணி அரேஞ்ச் பண்ணிட்டு இருந்தாங்க. நாங்க மண்டபம் போய் ரீச் ஆகும்போது 5:00 பொண்ணும் மாப்பிள்ளையும் தவிர அங்க வேற யாருமே இல்ல. அப்புறம் டெக்கரேஷன் பண்றதுக்காக எல்லாரும் கீழ இருந்தாங்க. மேல வந்து பொண்ணுக்கும் மாப்பிள்ளைக்கும் சீக்கிரமா வந்ததுனால ஃபோட்டோ ஷூட் வந்து பண்ணிட்டு இருந்தாங்க. எங்க அத்தை பொண்ணுக்கு மேக்கப் வந்து அவ்ளோ சூப்பரா இருந்தது. யார் பண்ணாங்கன்னு தெரியல. இன்ஸ்டால இருந்து தான் கான்டாக்ட் பண்றாங்க. சிம்பிளா இருந்தாலுமே அவ்வளோ சூப்பரா பண்ணியிருந்தாங்க. எனக்கும் அந்த மாரி போட்டா தான் பிடிக்கும். நான் இதுவரைக்கும் பிரைடல் மேக்கப் வந்து போட்டதில்ல. ஒரு டைமாவது போட்டு ட்ரை பண்ணணும்னு சொல்லிட்டு ஆசை இருக்கு. அதுக்கப்புறம் 2 பேருமே ஃபோட்டோ ஷூட் வந்து பண்ணிட்டு இருந்தாங்க. மேல வந்து அதுக்குன்னு தனியா இடம்லாம் அரேஞ்ச் பண்ணல. மொட்டை மாடியில லைட்டா செடி இருக்கிற இடத்துல இவங்களே வந்து அரேஞ்ச் பண்ணி ஃபோட்டோ எடுத்துட்டு இருந்தாங்க. நாங்க கொஞ்ச நேரம் அது நின்னு பார்த்துட்டு கீழ வந்துட்டோம். நாங்க கீழ வந்து பார்க்குறப்போ ஃபுல்லாவே பிங்க் கலர் தீம்ல அப்படியே பார்க்கவே பியூட்டிஃபுல்லா இருந்தது. டெக்கரேஷன் அவ்ளோ அழகா பண்ணியிருந்தாங்க. சீர்வரிசை கூட எல்லாமே பிங்க் கலர்ல தான் பண்ணியிருந்தாங்க. எப்படின்னு தெரியல. இவங்க அரேஞ்ச்மெண்ட்டா? இல்ல அவங்க பண்ணதா தெரியல. பார்க்க அவ்ளோ அழகா இருந்தது. யாருமே ரிலேட்டிவ் வரவே இல்ல. ஃபங்ஷன் ஸ்டார்ட் ஆக லேட் ஆகும்னு சொல்லிட்டாங்க. அதனால நானும் எங்க அம்மாவும் வெளிய எங்கேயாவது போயிட்டு வரலாம்னு சொல்லிட்டு மெயின் ரோட்லயே தான் இருந்தது இந்த ஹோட்டலு. அப்படியே டிமார்ட் ஆப்போசிட்ல வந்து பார்த்தீங்கன்னா, இந்த கடை வந்து இருந்தது. அம்மாக்கு ஒரு மசாலா பூரி, எனக்கு ஒரு பானிபூரி சொல்லிட்டு நாங்களும் வெயிட் பண்ணிட்டுருந்தோம். அவங்களும் எடுத்துட்டு வந்து குடுத்துட்டாங்க. நம்ம நார்மல் ரோட் கடையில சாப்பிடுறத விட இது டேஸ்ட் ஒண்ணும் அவ்ளோ நல்லா இல்ல. பட் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா, பயங்கர ஹை. நாங்களும் கொஞ்ச நேரம் நடந்துட்டு இங்க வந்துட்டோம். உள்ள வந்தப்ப பார்த்தீங்கன்னா, ரிலேட்டிவ் எல்லாருமே வந்துட்டாங்க. ஃபங்ஷன் அப்படியே களக்கட்ட ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இது எல்லாம் மாப்பிள வீட்லருந்து எடுத்துட்டு வந்த சீரு. இது கூட பார்த்தீங்கன்னா, பிங்க் கலர் தீம்ல தான் வந்து பண்ணியிருப்பாங்க. ஸ்டேஜ்ல வைக்கும்போது அவ்ளோ லுக்கா இருந்தது பார்க்கறதுக்கு. ஐடியா பண்ணி தான் பண்ணியிருக்காங்கன்னு நெனைக்கிறேன். அண்ட் இந்த ஸ்டேஜ்ல எனக்கு இன்னொரு விஷயம் ரொம்பவே புடிச்சிருந்தது. ரிங்கு மாரி வந்து பார்த்தீங்கன்னா, டெக்கரேஷன் வந்து பண்ணியிருக்காங்க. அழகா அது உள்ள தான் வந்து பார்த்தீங்கன்னா, செரோமனி ரிங்கே வந்து வச்சிருந்தாங்க. அப்புறம் ஒரு சைடு வந்து பார்த்தீங்கன்னா, பத்திரிக்கை வந்து ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க. என்கேஜ்மென்ட் பத்திரிக்கை யார் யார் நேம்னு சொல்லிட்டு, பொண்ணு வீட்டு சைடும், மாப்பிள்ளை வீட்டு சைடும் கேட்டு எழுதிட்டு இருந்தாங்க. அதுக்கு முன்னாடி வந்து என்னென்ன சாங்கியம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு 2 சம்மந்தியும் உட்காந்துட்டு, ஐயர் வந்து சொல்றது எல்லாமே பண்ணிட்டு இருந்தாங்க. எனக்கு இங்க வீடியோ குவாலிட்டி பார்த்தீங்கன்னா, ரொம்பவே கம்மியா இருந்தது. இவ்ளோ டெக்கார் பண்ணியிருக்காங்க, லைட் போட்டுருக்காங்க. பட் கிளாரிட்டியா தெரியவே இல்ல. ஃபோட்டோ ஷூட் பண்றவங்களுக்கு கிளாரிட்டி தெரியுதா என்னன்னு தெரியல. பட் அதுல பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு நல்லா இருந்தது. வீடியோ கவரேஜ் வந்து எதுவுமே எடுக்கல. ஜஸ்ட் ஃபோட்டோ மட்டும் தான் எடுத்தாங்க. நான் தான் வீடியோ வந்து எடுத்துட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் சாங்கியம் எல்லாமே பண்ணி முடிச்சுட்டு, பொண்ணுக்கும், மாப்பிள்ளைக்கும் என்கேஜ்மென்ட் ட்ரெஸ் வந்து குடுப்பாங்க. அது போய் இவங்க போய் சேஞ்ச் பண்ணிட்டு வரணும். அவங்க 2 பேருமே ட்ரெஸ் எல்லாமே பார்த்து தான் சூஸ் பண்ணியிருக்காங்க. சேம் கலர்ல. ஏன்னா ஃபோட்டோ ஷூட் எடுக்கும்போது இவங்களும் பார்த்தீங்கன்னா, பிங்க் வித் சாண்டல் போட்டிருந்தாங்க. அவங்களும் சாண்டல் கலர் தான் வந்து போட்டிருந்தாங்க. சேம் சாரி அண்ட் பேண்ட் ஷர்ட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா, கிரீன் கலர்ல வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அண்ட் ப்ளவுஸ் டிசைன் எல்லாமே பார்த்தீங்கன்னா, பார்த்து பார்த்து பண்ணியிருக்காங்க. எனக்கும் இந்த மாரி ஏதாவது ஃபங்ஷன் வச்சா பார்த்து பார்த்து பண்ணணும்னு சொல்லிட்டு ஆசை. நடந்தா வந்து பார்ப்போம். அதுக்கு நடுவுல வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ரிலேட்டிவ், இந்த குட்டீஸ் எல்லாமே வந்து ரொம்ப நாள் ஆகுது இல்லையா பார்த்து. அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கூட கொஞ்ச நேரம் விளையாடிட்டு, பொண்ணுக்கு வந்து ட்ரெஸ் குடுத்துட்டாங்க. நெக்ஸ்ட் வந்து மாப்பிள்ளைக்கு. ஸோ இவங்க வீட்டு சைடு இருந்து, பொண்ணு வீட்டு சைடு இருந்து மாப்பிள்ளைக்கு வந்து ட்ரெஸ் குடுப்பாங்க.
ஃபங்ஷன் டைம் போனதே தெரியல. எல்லாமே வந்து ஸ்லோவா தான் பண்ணாங்க. 2 ஐயர் வந்து வச்சிருந்தாங்க. பட் ஒரு ப்ராசஸுமே வந்து பார்த்து பார்த்து பண்ணாங்க. ஒரு கிளிப்புமே வந்து பார்த்து பார்த்து ஃபோட்டோ ஷூட் வந்து எடுத்துட்டு இருந்தாங்க. எதையுமே வந்து அவசர அவசரமா பண்ணல. அப்படி பண்ணியிருந்தாங்க அப்படின்னா ஃபோட்டோ ஷூட் எடுக்க முடியாது. அண்ட் இந்த ஃபங்ஷனுமே வந்து நல்லா வெய்பா போவாது. அதே மாரி ஸ்மூத்திங்காவும் போவாது. ஒரு ஃபங்ஷன்னா வந்து இப்படி தான் இருக்கணும். நான் நெறைய இடத்துல வந்து எதிர்பார்த்துருக்கேன். இந்த மாரி வந்து இருக்கணும் அப்படின்னு. இந்த ஹால் வந்து எதுக்கு யூஸ் ஆகும் அப்டின்னா, நம்ம சின்னதா ஒரு ஃபங்ஷன் பண்றோம்னா யூஸ் ஆகும். பெருசா ஒரு ஃபங்ஷன் பண்றோம், நெறைய பேர் வந்து கூப்பிடுறோம் அப்டின்னா, இந்த ஹால் வந்து ரொம்பவே சின்னது. பொண்ணோட ரூம் ஒண்ணே ஒண்ணு தான் இருந்தது. அதுவே மாப்பிள்ளைக்கும் வந்து யூஸ் பண்ணிட்டாங்க. அண்ட் ரெஸ்ட் ரூமும் ஒண்ணே ஒண்ணு தான் இருந்தது. ரொம்ப பெருசா வந்து கிராண்டா பண்றீங்க, நெறைய பேர் வராங்க அப்டின்னா, இந்த ஹால் வந்து பத்தாது. ரொம்பவே சின்னதா இருக்கும். இது ஒரு பர்த்டே பார்ட்டி அதுக்காக வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. கீழ வந்து ஹோட்டல் இருக்கு. அந்த ஹோட்டல் அண்ட் இந்த ஹால் வந்து 2மே ஒரே பேர் தான் வந்து மேனேஜ் பண்றாங்க. மாப்பிள்ளைக்கும், பொண்ணுக்கும் ட்ரெஸ் எல்லாமே குடுத்துட்டு, என்கேஜ்மெண்ட் இன்விடேஷன் வந்து வாசிச்சுட்டு இருந்தாங்க. யார் யார் இம்பார்ட்டனோ 2 வீட்டு சைடும் 2 பேருமே ஸ்டேஜ்ல கூப்பிட்டு நிக்க வச்சுட்டு தான் சொல்லிட்டு இருந்தாங்க. மேரேஜ் டேட் அண்ட் மத்த விஷயம் எல்லாமே சொல்லிட்டு 2 வீட்டு சைடுமே வந்து உங்க பொண்ண எங்க பையனுக்கு குடுக்க சம்மதமா? எங்க பையன உங்க பொண்ணுக்கு குடுக்க சம்மதமான்னு கேட்டுட்டு 2 பேருமே சம்மதம் சொன்னதுக்கு அப்புறம் நெக்ஸ்ட் ப்ராசஸ் வந்து நலங்கு வைக்கிறது. எல்லாருமே நலங்குலாம் வச்சு முடிச்சுட்டாங்க. இதுக்கப்புறம் ஃபங்ஷன் வந்தவங்க எல்லாருமே மாப்பிள்ளைக்கும், பொண்ணுக்கும் என்கேஜ்மெண்ட் விஷஸ் வந்து பண்ணுவாங்க. அண்ட் ஃபோட்டோ ஷூட் வந்து எடுப்பாங்க. நாங்களும் அதெல்லாம் வந்து பண்ணிட்டு சாப்பிடுறதுக்காக வந்துட்டோம். நாங்க ரொம்ப லாங்ல போறதுனால கொஞ்சம் சீக்கிரமாவே வந்துட்டோம். அவங்க ரிங் மாத்திக்கிறது எதுவுமே நாங்க வீடியோ ஷூட் பண்ணல. ஃபுட்டு வந்து எல்லாமே வெஜ் தான் வந்து அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. ஃபர்ஸ்ட் ஸ்லாட்டுக்கு இட்லி அண்ட் சப்பாத்தி வந்து வச்சிருந்தாங்க. செகண்ட் ஸ்லாட்டுக்கு வந்து கர்ட் ரைஸ் வித் வெஜிடபிள் ரைஸ் வந்து வச்சிருந்தாங்க. கூடவே ஸ்வீட்டு அண்ட் தயிர் வடை அண்ட் சாம்பார் வடை எல்லாமே வச்சிருந்தாங்க. ஃபைனல் டச்சுக்கு வந்து ஐஸ்கிரீம் வந்து குடுத்துருந்தாங்க. அப்ப கிளைமேட் சரியில்ல அண்ட் ஏசி அதிகமா இருந்தது. ஐஸ்கிரீம் சாப்பிட்டா ஏதாவது ஆயிடும்னு சொல்லிட்டு வெதர் சரியில்லாதனால அம்மா கிட்ட வந்து குடுத்துட்டேன். ஒரு பக்கம் ஃபங்ஷன் போயிட்டுருக்கு. இன்னொரு பக்கம் பந்தி போயிட்டுருக்கு. நாங்களே இன்னும் ஃபோட்டோ ஷூட் வந்து எதுவுமே எடுக்கல. சாப்பிட்டு போயிட்டு தான் அவங்கள போயிட்டு விஷ் பண்ணிட்டு ஃபோட்டோ ஷூட் எடுக்கணும். ஏன்னா, எங்களுக்கு முன்னாடி நெறைய பேர் லைன் கட்டி நின்னுட்டு இருந்தாங்க. அதுக்கு ஏன் டைம் வேஸ்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு சாப்பிடுறதுக்காக வந்துட்டோம். எங்களுக்கும் வந்து சொல்லப்போனா பசியா இருந்தது. ஏன்னா, சீக்கிரமாவே மண்டபம் வந்து ரீச் ஆயிட்டோம். அங்க வந்து ஜஸ்ட் ஒரு மசாலா பூரி மட்டும் சாப்பிட்டோம். பசிக்காக இல்ல, அதுவும் டைம் பாஸ்க்காக சாப்பிட்டது. பந்தியில உட்காந்து இன்னைக்கு ஒரு புடின்னு சொல்லிட்டு எல்லாமே ஒரு கட்டு கட்டிட்டு லாஸ்ட்டா தான் போயிட்டு பொண்ணுக்கும், மாப்பிள்ளைக்கும் நாங்களே என்கேஜ்மெண்ட் விஷஸ் வந்து சொன்னோம். லாஸ்ட் நாங்க தான் நெனைக்கிறோம். நாங்க போனதுக்கு அப்புறம் தான் வந்து அவங்க ரிங்லாம் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஃபங்ஷன் வந்து அன்னைக்கு ரொம்பவே நல்லா போச்சு. நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோல வந்து பார்க்குறேன். அதுவரைக்கும் நம்ம சேனல் புடிச்சிருந்ததுன்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க. டாட்டா.